லவிகாஷ் காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு. திடீர்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு ரூபா கொண்டு வந்து சாப்பிட போகலாம்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். கொஞ்சம் வெயிட் பண்ணல, காலேஜ் ட்ரெஸ் மட்டும் மாத்திட்டு வரேன்னு சொல்லி சொன்னா அதெல்லாம் ஒண்ணு மாத்தனா அப்படியே வாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேக் விட்டு நடுவாசல வச்சுட்டு அவனோட ஃபாஸ்ட் கிளம்பிட்டேன். நம்ம ஃப்ரெண்டு ஃபாஸ்ட் சாப்பிட எங்க கூட்டு போயிட்டு இருந்தா சொல்லி பாத்தீங்கன்னா பீச் ரோடு ஜங்ஷன்ல இருந்து ஹிந்து காலேஜ் போடி பாதியில தான் கூட்டு போயிட்டு இருந்தான். கடைசியா நம்ம ஃப்ரெண்டு எங்க கூட்டு வந்தா சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஹிந்து காலேஜ் பக்கத்துல இருக்க ஃப்ரைட் ரைஸ் கடைக்கே கூட்டு வந்துட்டான். இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், காளான் ஃப்ரை, பானிபூரி, மசாலா பூரி எல்லாமே இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்டு காளான் ஃப்ரை இந்த கடையில சூப்பரா இருக்குன்னு சொல்லி அதை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையிலே சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்படியே நானும் ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் மேலே தர மாட்டு இருந்துச்சு. அப்படியே அந்த நேரம் ஒரு ஃப்ரைட் ரைஸும் போட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டா அவங்க ஸ்டைலே ஃபாஸ்டாட்டே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களே ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலா எடுத்து தூவி நல்ல ஒரு கிண்டு விட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல ஃப்ரைட் ரைஸை போட்டு கொடுத்துட்டாங்க. பார்க்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. குவான்டிட்டி வேற ரொம்பவே அதிகமாட்டு தான் இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட் ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையில டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துல சிக்கன் தொண்டல வேற பறக்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். நானும் ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட் சாஸ் எல்லாம் ஊத்தி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்